திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் சேக்காடு பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமம் இந்த சேக்காடு ரயில்வே கீழ்மேம்பாலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. தேங்கியுள்ள இந்த மழைநீரால் ரயில்வே சுரங்கப்பாதை தற்போது மூடப்பட்டுள்ளது. பிற பகுதிகளில் செல்லக்கூடிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். நேற்று நள்ளிரவு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான ஆவடி, பட்டாபிராமம், திருநின்றவூர், திருமுல்லவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருந்தது. இந்த நிலையில கொட்டி தீர்த்த இந்த மழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. ஆவடியில குறிப்பாக அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவான நிலையில் பட்டாபிராமம் சேக்காடு பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் 4 அடிக்கும் மேலாக தற்போது மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் இந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில சுரங்கப்பாதை மூடப்பட்டு இருக்கிறது. இதனால் சேக்காடு, கோபாலபுரம், தென்றல் நகர், கரிமா நகர், ஆவடி, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சுமார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். அதே போன்றுதான் தற்பொழுது இந்த ரயில்வே சுரங்கப்பாதை புதிதாக தான் கட்டி துவங்கப்பட்ட சுரங்கப்பாதை. ஏற்கனவே திட்டமிட்டபடி மழைநீர் தேங்கினால் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அது போன்ற நடவடிக்கைகள் ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் எதுவும் மேற்கொள்ளாமல் தற்போது மழைநீர் தேங்கியிருக்கூடிய வேறு வழி இல்லாமல் ராட்சத மோட்டார்கள் வைத்து மழைநீரை வெளியேற்றுவதற்கு தற்போது முயற்சி செய்து வருகிறார்கள். இதனால் தற்போது இந்த ஆவடி சேக்காடு நம்ம முன்பது கூறியது போல கோபாலபுரம், தென்றல் செல்லக்கூடிய பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அந்த சேக்காடு கோபாலபுரத்துல இருந்து ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு கூட இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தியிருக்கிறார். இல்லை என்றால் கிட்டத்தட்ட பூந்தமல்லி வரை சுற்றி செல்லக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது. அது உடனடியாக தற்போது தேங்கி இருக்கக்கூடிய இந்த சேக்காடு ரயில்வே சுரங்கப்பாதையில மழைநீரை வெளியேற்றி போக்குவரத்து வசதிகளை செய்து தர வேண்டும் என்பது ஆவடி பகுதிகளுடைய பொதுமக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.